நம்ம இப்போ நின்றுக்கிட்டு இருக்க பகுதி வந்து கடலூர் மாவட்டம், கடலூர் பக்கத்தில் உள்ள குண்டுப்புலவாடி கண்டக்காடு பகுதியிலேருந்து பேசிகிட்டு இருக்கோம். தென்பெண்ணையாறு கடலில் கடக்கும் பகுதி இந்த கடலூர் தாழங்குடா பகுதி தான். இந்த தாழங்குடாவில் கடலில் கலக்கிற இடத்துல 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஆறு வந்து மணல் மேடுகளாகவும் ஆக்கிரமிப்பாகவும் கடல் தண்ணியை வந்து இந்த ஆற்று வெள்ளம் சாத்தனூர்லேருந்து தண்ணி திறந்தால் அந்த தென்பெண்ணை ஆற்று தண்ணி கடலில் கலக்கிறதுக்கு பல்வேறு இடைஞ்சல்களாக ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த தென்பெண்ணை ஆறு கடலில் கலக்கிற துறைமுகத்தில் முகத்துவாரத்திலிருந்து அந்த கடலூர் ஆழ்பேட்டை பாலம் வரைக்கும் உள்ள ஆறு மணல் மேடுகளாலும் ஆக்கிரமிப்புகளாலும் மரங்களாலும் அடைஞ்சு போயிருக்கு. அதால் நீர் கடத்தும் திறனே கிடையாது. ஒவ்வொரு முறையும் சாத்தனூரில் தண்ணி திறந்தா அது வந்து கடலில் போகாமல் அது பக்கத்தில் இருக்கிற ஊரில் தான் போகும். இது வந்து பொதுப்பணித்துறை தான் செய்யணும். நாங்கள் பல ஆண்டுகளாக பொதுப்பணித்துறையை அந்த ஆற்றில் உள்பகுதியில் உள்ள மணலையும் அந்த மரங்களையும் அந்த ஆக்கிரமிப்புகளையும் அகற்றுறதுக்கு பல ஆண்டுகளாக போராடிட்டு வரோம். அது வந்து பெரிய துறை, பெரிய அமௌண்ட்டு, எங்களால் முடியாது அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பணியை இது வரைக்கும் செய்யலை. 2021 வந்த வெள்ளமும் இதே பாதிப்பு ஏற்பட்டுச்சு. அதனால் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பல மடங்கு பாதிப்பு. இன்னொன்று எங்களுடைய கோரிக்கையெல்லாம் என்னென்னா, இந்த சாத்தனூர் அணை எதுக்கு கட்டினாங்க? ஒரு தண்ணியை சேமித்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக விடணும். இவனை சேமித்து வச்சு ஒரே நாளில் திறந்து விடுறாங்க. 2021 அதை தான் செஞ்சாங்க, இப்பயும் அதை தான் செய்கிறாங்க. ஏன் அந்த மாதிரி ஒரே நேரத்தில் திறந்து விடுறாங்க? இந்த கெப்பாசிட்டியே இங்கே அந்த துறைமுகத்தில் தண்ணி வாங்குகிற திறனே 1 லட்சம் கனஅடி தான். அதுவே ஆக்கிரமிப்பாலும் மணல் திட்டுகளால் மூடி இருக்கு. ஆனால் 2.5 லட்சம் 2.40, அதுவும் நைட்டில் 12 மணிக்கு சொல்லிட்டு 1 மணிக்கு திறக்கிறாங்க. எங்களுக்கு வெடிஞ்ச காலையில் எழுந்துச்சி பார்க்கறதுக்குள்ளே எங்கள் ஊரே இல்லை. பெரும்பாலும் நிலங்கள்லாம் அந்த பாதிக்கப்பட்டுச்சு. நிலம் ஆற்றுலேயே அடிச்சுட்டு போயிடுச்சு. நிலமே இல்லை நிறைய பேருக்கு. அந்த நிலம் இல்லைன்னா உங்களுக்கு புரியாது. என்னென்னா ஆற்று ஓரத்துலேருந்து அப்படியே தண்ணி வரும், மண் வரும், அப்புறம் சரி பண்ணிக்கலாம். அப்படிலாம் இல்லை, ஆறாவே ஆயிடுச்சு. ஆற்றோடைய திசையே மாறிடுச்சு. இதுக்கு காரணம் இந்த தென்பெண்ணை ஆற்றின் துறைமுக பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகள். இந்த நாணமேடு, உச்சிமேடு பக்கத்தில் உள்ள ஆக்கிரமிப்பால் கண்டக்காடு தாழங்குடா பகுதிகள், நிலங்கள், வீடுகள் அத்தனையும் வாழ்வாதாரமே பாதிக்கப்படுகிறது. மீண்டும் மீண்டும் நாங்கள் கோரிக்கை விடுக்கிறது என்னென்னா, முதல் வேலையாக கெடில ஆற்றில் ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ளே இருக்கிற ஆக்கிரமிப்பு ஆற்று உள்ளே இருக்கிற முட்செடியெல்லாம் அகற்றி சமன்படுத்தினாங்க. இன்றைக்கி அங்கே பிரச்சனை இல்லை. அதே போல் தென்பெண்ணை ஆற்றின் முகத்துவாரத்தில் 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு உள்ள ஆக்கிரமிப்புகள், மரம், செடி, கொடிகளை அகற்றி உள்ளே வந்து மணலை சமன்படுத்தி தண்ணி வந்தால் நேராக கடலில் கலப்பதற்கு பொதுப்பணித்துறை மூலமா செய்யணும். இது இங்கே உள்ள அரசியல்வாதிகள் எங்கள் மாதிரி ஆட்கள்லாம் போனால் இது பல கோடி ஆகும், நீங்கள் சென்னையில் போய் பாருங்கன்றாங்க. எங்களால் அங்கெல்லாம் போக முடியாது. ஆகவே இதையே ஒரு கோரிக்கையை எடுத்து பொதுப்பணித்துறை மூலம் ஆற்று மணலை அகற்றுமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். நிலம் இருக்கிற இடமே தெரியல. இப்போ நிலத்துக்காரனுக்குள்ளேயே சண்டை வந்துடும். வரப்பு எது, வாய்க்கால் எது, கல் எதுன்னு தெரியாமல் நிலத்துக்காரனுக்குள்ளேயே சண்டை வந்துடும். இப்போ வந்து 72 வெள்ளம் வரும்போது இதே நிலம் தான் வந்தது, இருக்கிற ஊரெல்லாம் அழிச்சுது. அப்போ கூட இவ்வளோ அழும்பு கிடையாது. அப்போ வந்து என்ன செஞ்சாங்க, இந்த சர்வேலாம் வந்து இவன் நிலத்தை அவன் நிலம்னு வீட்டு மணி நிலம் அவங்க இஷ்டத்துக்கு எழுதி போட்டு இப்போ ஆனால் விற்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது. ஒரு லோன் வாங்கணும், ஒரு வீடு கட்டணும், ஒரு லோன் வாங்கணும்னா கூட பழைய சிக்கலாகுது. அதனால் 1975க்கு முன்னாடி பழைய மணிக்கார் கணக்கு போல இருக்கும்போது இருந்த அதே நிலையை கொண்டு வந்தாக்கா நல்லாயிருக்கும். இப்போ போட்டுக்கிற ரெக்கார்டு எதுவுமே சரி கிடையாது. அங்கே போனாக்கா அது இல்லை, இது இல்லை, அதை எடுத்துனோம், இதை எடுத்துனோன்றாங்க. ஈஸி எடுத்துனோன்றாங்க. ஈஸி எடுக்க போனாக்கா 10 வருஷத்துக்குள்ளே இருக்கிறத 15 வருஷத்துக்குள்ளே தான் வருது. மீதி நம்ம கலெக்டர் ஆஃபீஸில் பாரு, ரெக்கார்டு ரூமில் பாரு, ஆவண காப்பத்தில் பாரு, இதில் ரெவன்யூ ஆஃபீஸில் பாரு, தாசில்தார் ஆஃபீஸில் பாரு, மணிக்கார் ஆஃபீஸ் பாரு. மணிக்கு எங்கே போனாலும் ஒன்றும் கிடைக்க மாட்டேது. ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போனால் அந்த பத்திரமே இல்லை, எங்கே தேடுறதுன்னு கேட்குறாங்க. மண் ஏறிக்கிறதுக்கு 4 அடி மண் ஏறிக்குதுன்னா 6 அடி பள்ளம் வந்து இருக்குது. இந்த சுத்தோட்டம் 400 ஏக்கருங்க. பயிர் வந்து நெல், வாழை, மரவள்ளி, நெல், வெங்காயம் எல்லாமே போயிடுது. தோண்டி எடுக்கிறது இல்லை. முதல்ல 75 வந்து கலைஞர் வந்து ஒரு புல்டோசரை கொடுத்தாரு. வேளாண்மை துறையிலேருந்து ஒரு புல்டோசர் கொடுத்தாரு. அது ஒரு வீட்டுக்கு அது ஒழுங்காக ஈஸியாக நேரம் நாங்கள் எல்லாம் பண்ணாங்க. இப்போ ஜேசிபி காரன்ட்ட வச்சாக்கா நாங்கள் நிலத்தை விற்று கொடுத்தா கூட பத்தாது. ஜேசிபி காரங்களை விட்டாக்கா நிலத்தை விற்ற கூட பத்தாது.
அந்த விவசாய பொறியியல் துறையிலிருந்து புல்டோசர் கொடுத்தாரு கலைஞர் இருக்கும்போது, அப்போ அவர் நல்லதான் செஞ்சார். அதே மாதிரி இப்போ கொடுத்தா நல்லா இருக்கும். இப்போ இருக்க ஜேசிபிலாம் வச்சுனா சரி வராது, இல்லாதவங்களுக்கு பாதி இருக்கு. ரெண்டாவது அளந்துட்ட பிறகு பழைய ரீசர்வேக்கு பதிலாக பழைய சர்வேயே கொண்டு வந்து திருப்பி ரீசர்வே ஆக்கணும். குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.